இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ என் மேல கோவமா இருக்கன்னு எனக்கு தெரியும். நான் அன்னைக்கு பண்ணது பெரிய தப்பு தான். நான் ஃபோன் பண்ணா நீ எடுப்பியோ இல்லையோன்னு சந்தேகத்துல தான் ஃபோன் பண்ணேன். இப்ப கூட பாண்டி என்னோட போன்ல இருந்து மெசேஜ் வந்ததா சொன்னான். சத்தியமா நான் உனக்கு எந்த மெசேஜும் அனுப்பல. அதே மாதிரி நீ எனக்கு ஃபோன் பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது. என் போன்ல இருந்து யார் அந்த மெசேஜ் அனுப்புனதுன்னு கூட எனக்கு தெரியல. என்னோட போன்ல எல்லா மெசேஜும் டெலிட் ஆயிருக்கு. உன் மேல எந்த கோபமோ வெறுப்போ கிடையாது. உங்க அப்பா ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தப்போ ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் அவரை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனேன். அதை சாக்கா வச்சு திரும்பவும் என்கிட்ட வந்து ஒட்டிக்கலான்னு நினைச்சு இப்படி எனக்கு போன் பண்ணாது. சொல்ல போனா உன்னைய எப்பவுமே என்னால வெறுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச உன்னோட விஷயத்துல நான் பண்ணது ரெண்டு தப்பு தான். ஒண்ணு, உன் சம்மதம் இல்லாம உன் கழுத்துல அன்னைக்கு நான் தாலி கட்டினது. இந்த ஒரு விஷயத்துல நீங்க சொல்றதை என்னால கேட்க முடியாதுன்னு. ரெண்டாவது, இப்போ உன்னை வீட்டை விட்டு அவமானப்படுத்தி வெளியே அனுப்புனப்போ எதுவுமே பேசாம அமைதியா நின்னது. இது ரெண்டுத்துக்கும் காரணம் ஒண்ணுதான். நான் சின்ன வயசுல இருந்து என் அண்ணனுங்க மேல வச்சிருக்கிற விசுவாசம். சொன்னதும் உனக்கு கோபம் வரலாம். என்னடா அவன் திரும்ப திரும்ப அதையே சொல்றானே. இது சரியா தப்பான்னு என்கிட்ட கேட்டா கூட எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா என்ன மாதிரி யாருமே இல்லாத ஒருத்தனை ஆதரவு கொடுத்து கூடவே வச்சு ஆளாக்குனதே என் அண்ணனுங்க தான். நான் இன்னைக்கு உன் முன்னாடி நிக்கிறேன்னா அது காரணமே அவங்க தான். சொல்லி நான் இதை நியாயப்படுத்த விரும்பல. அன்னைக்கு உனக்கு நடந்தது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு எனக்கு தெரியுது. ஆனா இப்போ வரைக்கும் என்னால அந்த நேரத்துல உன் பக்கத்துல நிக்க முடியலையே. அதை நினைச்சுதான் வருத்தப்பட்டு இருக்கேன். என் பக்கத்துல இருந்தப்போ உன் அருமை எனக்கு தெரியல. போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் நான் படுற அவஸ்தை எனக்கு மட்டும்தான் தெரியும்.